சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை விநாயகர் பெருமான் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்து மத கடவுளர்களை வணங்குறத 6 வகைகளை பிரித்து பெயர் சொன்னாரு ஆதிசங்கரர். அவை கணாபத்தியர், சைவர், வைணவர், சாக்தர், கௌமாரர், சௌராஷ்டிரர் அப்படின்னு 6 வகையினர். இதுல கணபதிய முழுமுதற் கடவுளா வணங்கக்கூடியவங்கள கணாபத்தியர் அப்படின்னும், அந்த மத பிரிவுக்கு கணாபத்தியம் அப்படின்னும் பெயரிட்டாரு. எல்லாத்துலயுமே இறைமையை காணுகின்ற இந்து மதம் யானை வடிவோட இருக்கக்கூடிய கணபதி வழிபாட்டையும் கொண்டிருக்கக்கூடியது சிறப்பு. இந்திரன் சூரபதுமனுக்கு பயந்து மூங்கில் மரமா சீர்காழியில நின்னா. நீர் இல்லாம வாடின தோட்டத்துக்கு நீர் விடக்கூடிய வகையில விநாயகர் காக்கை வடிவமா எடுத்து அகத்திய முனிவர் வச்சிருந்த கமண்டலத்தையும் கவிழ்த்து நீர் தரையில ஓடுமாறு செஞ்சாரு. அந்த நீர் தரையில ஓடி இந்திரன் மூங்கில் மரமா நின்ற இடத்துக்கும் போனது. இதனால இந்திரனும் காப்பாற்றப்பட்டான். அதனால சீர்காழிக்கு வேணுபுரம் அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டு. வியாசர் பெருமான் மகாபாரதத்தை சொன்னப்போ அத விநாயகர் தன்னோட தந்தம் ஒன்ன உடைச்சு மேரு மலையில எழுந்தினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால விநாயகருக்கு ஒரு தந்தம் மட்டுமே இருக்கிறதா சொல்லப்படுறது உண்டு. இதனால விநாயகருக்கு ஏகதந்தர் அப்படின்ற பேரும் உண்டானது. விநாயகரை ஏக தந்தாய வித்மகே அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. நம்மளோட அறிவை எப்பவும் ஆணவ மலம் அப்படின்றது மறைச்சிட்டே இருக்கு. ஆணவ மலம் நீங்கினாதான் அறிவு பிரகாசிக்கும். தேங்காயில குடுமி மற்றும் கண்கள் இருக்கிறது நம்மளோட தலையை குறிக்கிறது மாதிரி. தேங்காயை சுற்றி இருக்கக்கூடிய நார் அறிவு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை காட்டுது. ஆணவ மலத்தை நீக்கி அறிவை பிரகாசிக்க செய்யணும் அப்படின்னு இறைவனை கேட்கக்கூடியதுதான் தேங்காய் உடைக்கிறதோட தத்துவம். அதனால ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் எனது அப்படின்னு சொல்லக்கூடிய இருமாப்பு நீக்கம் தான் தேங்காய் உடைப்பதோட தத்துவம்னு சொல்லியிருக்காங்க. திரிபுரம் எரிக்க சென்ற சிவன் விநாயகரை வணங்கி செல்லாததுனால சிவபெருமானோட தேர் அச்சு முறிஞ்சு போனது. அதுக்கப்புறமா விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு பின்பு போருக்கு தேர்ல போனதுனால விநாயகருக்கு தேங்காய் உடைக்கக்கூடிய பழக்கமும் ஏற்பட்டது. இதுல இருந்து சிதறு தேங்காய் உடைக்கக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டதா சொல்றாங்க. கணபதிக்கு சாதனை, அறிவு ரெண்டுமே சிறப்பு பண்புகள். அதனால இந்த ரெண்டுல சாதனைய சித்தி அப்படின்னும் அறிவை புத்தி அப்படின்னும் உருவகிச்சாங்க. பொதுவா தென்னிந்தியாவில கணபதிய திருமணம் ஆகாதவங்களாதான் கொண்டாடுறாங்க. ஆனாலும் திருவலஞ்சுழியில விநாயகர் வாணி கமலி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மனைவியரோட காட்சி கொடுக்காரு. நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய நீலாயத்தாட்சி அம்மன் கோவில்ல பஞ்சமுக விநாயகர் இருக்கிறாரு. சிதம்பரம் 1000 கால் மண்டபத்துல வெண்ணையோட தொடர்பு படுத்தி நவநீத கணபதி வணங்கப்படுறாரு. திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோவில் ரொம்ப புகழ்மிக்கது. சுவாமி மலையில விநாயகரோட துதிக்கை வடக்கு நோக்கி வளைந்திருக்கும். கடல் நுரையினால ஆன இந்த சிலைக்கு வளம்சுழி விநாயகர் அப்படின்னு பெயர். கோவிலும் திருவலம்சுழி அப்படின்னு அழைக்கப்படுது. பாறைகளுக்கு இடையில ரொம்ப பெரிய அளவுல பிள்ளையார்பட்டி விநாயகர் பாக்குறதுக்கே காண கண் கோடி வேணும். அப்படி காட்சி கொடுத்து நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. தமிழகத்துல எல்லா பண்டிகைக்கும் முன்னாடி மஞ்சள்ல இல்லைன்னா சாணத்துல அப்படின்னு பிள்ளையார் பிடிச்சு வச்சு வழிபடுவாங்க. அருகம்புல்லும் அதுல சொருகி வழிபாடு செய்வாங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற தெய்வங்களே வழிபடுவாங்க. இதனால அவருக்கு முழுமுதற் கடவுள் அப்படின்ற பெயரும் ஏற்பட்டது. இப்படி செய்யறதுனால விக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி தங்கு தடை இல்லாம நம்ம தொடங்கக்கூடிய செயல்கள் வெற்றி பெறும் அப்படின்றத உறுதியா நம்புறோம்னு அர்த்தம். அப்படி நம்பினவங்க கெடுறது கிடையாது. இது 4 மறை தீர்ப்பு அப்படின்றது உறுதி. விநாயகரை வழிபட்டா வாழ்க்கையில நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.